உலக நாடுகளுக்கு விஸ்வகுருவா, ஆனா சொந்த நாட்டுல மணிப்பூர் திரும்ப திரும்ப பற்றி எரியும் போது மௌன குருவாவும் இருக்கிறது தான் உங்களுடைய பாசிச சாதனையா மிஸ்டர் நரேந்திரா. உங்க ராமராஜ்ய இந்தியாவில ஏழை பெண்களுக்கு கர்ப்பப்பையே இருக்கக்கூடாதா? உண்மை சொன்னா இப்ப ஜனநாயகம் செத்து போகலீங்க, அத கொண்டுட்டு இருக்காங்க பாஜகவும் RSS கார்பரேட் சேர்ந்து. மணிப்பூர்ல இருந்துட்டு மகாராஷ்டிரா வரைக்கும் சாமானிய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி தங்களை வளர்த்துக்கிற அந்த அதிகார வெளிதான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. அது குறித்துதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். 2026ல வல்லரசு இந்திய 5 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே வெட்டியா பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா யதார்த்தம் என்ன? இந்தியாவில ஒரு பக்கம் ரத்த ஆறு ஓடுது, இன்னொரு பக்கம் ஏழை பெண்களுடைய கர்ப்பப்பை பிடுங்கப்படுது. இதுதான் பாஜக கொண்டாடுற ராமராஜ்யமா? மணிப்பூர்ல பாஜக பற்ற வச்ச இனவெறியுடைய நெருப்பு இன்னமும் அணையல. அதனாலதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மணிப்பூர்ல காலை வைக்கிறதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், அங்க நடக்கிறது வந்துட்டு வெறும் இனக்கலவரம் இல்ல, அது திட்டமிடப்பட்ட பாஜகவோட பாசிச இனவெறி அரசியல். இது ஒரு பக்கம் மகாராஷ்டிரா கரும்பு தோட்டங்கள்ல நடக்கிற கொடுமை உலகத்தையே உலுக்கிட்டு இருக்குது. அந்த கார்பரேட் பாசிசத்தையும் தான் இந்த வீடியோல முழுசா தோல் உரிக்க போறோம். மணிப்பூர்ல 5 வயசு சின்ன பையன் குண்டு வெடிப்புல சாகறான். ஆனா அந்த மாநில முதல்வரும் ஆளுநரும் ஹெலிகாப்டர்ல சுத்துறாங்க. ஏன்? தரவழியில அவங்களுக்கு போக பயமா? மக்கள் கோபத்தை எதிர்கொள்ள துணிவில்லாத கோழைத்தனம் அவங்களுக்கு. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு 300 தடவை கூக்குரல் போட்டுட்டு இருக்கக்கூடிய வெட்டி சங்கி பயிலுங்களா. மணிப்பூர்ல பாரத மாதா ரத்த சிந்தி கண்ணீர் வடித்த போது உங்களுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எங்க போனாரு? ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நாளுக்கு நாள் டூர் போய் சுத்திட்டு இருக்கிற அவருக்கு ஒரு 5 நிமிஷம் கூட மணிப்பூருக்கு போறது டைம் ஒதுக்க முடியலையா? சொந்த நாடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது சொந்த நாட்டு பெண்களுடைய கர்ப்பப்பை வந்துட்டு ஏழ்மையின் காரணமா வெட்டி எறியப்படும் போதும் நாடு நாடா போய் டூர் சுத்துறதுதான் உங்களுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய தேசபக்தியா? மணிப்பூர்ல நடக்கிற சம்பவங்களுக்கும் மகாராஷ்டிரால நடக்கிற சம்பவங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கார்பரேட் சதி என்ன? அதை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். 3 நாள் லீவ் எடுத்தா சம்பளம் போயிடும், பெனால் ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு 13,000 பெண்களுடைய கர்ப்பப்பைய அகற்ற வற்புறுத்தி இருக்காங்க. 25 வயசு பெண்களுக்கு அங்க கர்ப்பப்பையே கிடையாது. இது என்ன மாதிரியான வளர்ச்சி? பெண்களை வெறும் இயந்திரமா பாக்குற இந்த மனநிலை என்ன மாதிரியான சங் பரிவார் தத்துவம்? இன்னைக்கு விலைவாசி ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால பெண்களால பல குடும்பங்கள் வந்து சமாளிக்க முடியாத சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்ல பிழைக்கிறதுக்கு வழி கொடுக்காம பெண்களை இப்படி சித்திரவதை செய்யறதுதான் நரேந்திர அரசாங்கத்துடைய சாதனையா? ஏன் மணிப்பூர்ல அமைதியே ஏற்பட மாட்டேங்குது? அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குதுன்னா, அந்த மாநிலத்துடைய மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் தாரவாக்கணும், அங்க இருக்க பூர்வக்குடி மக்களை அடிச்சு விரட்டணும். அதுக்குதான் இந்த திட்டமிட்டு இனக்கலவரத்தை பாஜகவும் RSS சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையா சொல்லணும்னாக்கா நரேந்திர அரசனுடைய பிரிவினைவாத சூழ்ச்சி தான் இது. மக்களை ஜாதி ரீதியாகவும் இன ரீதியாகவும் அடிச்சுக்க விட்டுட்டு புறவாசல் வழியா கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதா பாசிச பாஜகவுடைய மாஸ்டர் பிளானே. இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றேன். மகாராஷ்டிரால கரும்பு தோட்டத்துல வேலை செய்யற பெண்களுக்கு கர்ப்பப்பை அகற்றப்பட்ட சம்பவத்துல அதுக்காக ஆபரேஷன் செஞ்ச கிளினிக் எல்லாம் யாருதுன்னு பார்த்தாக்கா அந்த மாநிலத்தை இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சொந்தமானது, குறிப்பா பாஜக RSS நபர்களுக்கு சொந்தமான கிளினிக்குகள் அப்படின்ற தகவல் கசிஞ்சிருக்குது. உண்மையை சொன்னா திட்டமிட்டு இந்தியாவில வறுமையை உருவாக்குறதும் இவங்க தான். அந்த வறுமையை வச்சு உறுப்புகளை அறுத்து காசு பாக்குறது இந்த கோஷ்டிங்க தான். ஜனநாயகன்றது தேர்தல்ல ஓட்டு போறது மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டினுடைய சாமானிய மக்களும் நிம்மதியா வாழ்றதுதான். ஆனா இங்க பிணங்கள் மேலதான் பாசிச பாஜகவுடைய இனவெறி மதவெறி அரசியலை கட்டப்படுது. எரியிற மணிப்பூரையும் கர்ப்பப்பை அகற்றப்பட்ட பெண்களையும் பார்த்து கள்ளத்தனமா சிரிக்கின்ற உங்க சிரிப்ப சரித்திரம் என்னைக்குமே மறக்காது. உங்களுடைய இந்த கொடூர குணத்தை மக்களை தெளிவா சிந்தியுங்க. மணிப்பூருக்கு போகவே போகாத நரேந்திரா 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு சொல்லி நீலக்கண்ணீர் வகிக்கின்ற நரேந்திரா மகாராஷ்டிரால பெண்களுடைய கர்ப்பப்பை வந்து வெட்டி எறியப்பட்ட சம்பவத்துக்காக ஏன் எதுவும் பேச மாட்டேன்றாரு? அவர் இந்திய பிரதமரா இல்ல வெளிநாட்டு சுற்றுலா பயணியா? இன்னும் வெளிப்படையா கேக்குறேன், அந்த கரும்பு தோட்ட பெண்களுக்கு நடந்த கொடுமைக்கு அரசாங்கம் பொறுப்பா இல்ல இவங்க சொன்ன மாதிரி அந்த ஏழை மக்களோட தலைவிதி எழுதின பிரம்மனோட பொறுப்பா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மை சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள்
வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.